Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு பூண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு. பூண்டு ரசம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. பருப்பு போடாமையே வைக்கலாம். இன்றைக்கி நம்ம பருப்பு பூண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, மூணு சிகப்பு மிளகா, மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு 20 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் கரக்கரன்னு. அப்புறம் ஒரு 50 கிராம் பருப்பை நல்லா இந்த மாதிரி மசிய வேக வச்சு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க, 1 கப்பு தண்ணி ஊற்றி. அதே மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி. அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதிலேயே மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளியையும் போட்டுட்டு அது இது பார்க்கறதுக்குள்ளேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிகப்பு மிளகாயையும் போட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த தக்காளி நல்லா ஒரு வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் மிளகையும் கொஞ்சம் கரக்கரன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல தக்காளி வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம். அதோடையே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளியையும் ஊற்றிடலாம். கேஸை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சிட்ருக்கும்போதே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பூண்டு மிளகையும் சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரசம் எப்போதுமே இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அதோட நம்ம போட்டிருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் போய் ரசத்தில் டேஸ்ட்டே இருக்காது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூன். அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரே 1 ஸ்பூன். ஜீரகம் சீக்கிரமே பொரிஞ்சிடும், அதனால் கேஸை சிம்மில் வச்சுட்டு பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு கேஸை சிம்மில் வச்சு நல்லா பூண்டை அந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம் கடைசியாக. இந்த மாதிரி நெய்யில் பூண்டு, ஜீரகம், மிளகு பொடி எல்லாம் போட்டு நம்ம வறுத்து போடுறதுனால அதோட வாசனை, ரசத்தோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம பூண்டும் பொடி இப்போ அரைச்சி போட்டிருக்கோம், இப்போ தாளிச்சும் போட்டிருக்கோம். இப்போ இதை நீங்கள் இந்த ரசத்தில் நம்ம தாளிப்பை ஊற்றிட வேண்டிதான். இந்த மாதிரி தாளித்து கொட்டுறதுனால நீங்கள் இப்படி ஒரு கரண்டி எடுத்தீங்கன்னா ரசத்தை எல்லாத்துலேயும் உங்களுக்கு அந்த பூண்டோட இது கிடைக்கும். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த ரசம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி பருப்பு பூண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சூப்பாகவும் குடிக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.